வாழ்க்கையில கல்யாணம் ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம குளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு இப்படி நாங்க எல்லாருமே நல்லா வெல் ட்ரெஸ்டோட நின்னுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள ஒருத்தர் நான் டான்ஸ் ஆடியே தீருவேன் அப்படிங்கிறனால, அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்க போட்டு காட்டுனா நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்குவாட்ல இருக்க எல்லா பாய்ஸுமே சூப்பர்பா ஆன் டைமுக்கு அரைவ் ஆயிட்டாங்க. அரைவான பாய்ஸுக்கே ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம்லாம் சொல்லிட்டு நல்லா கிரீட்டிங்ஸ்லாம் பண்ட்டு அப்படியே நம்ம ஸ்குவாட உள்ள அப்படியே நகர்த்திட்டு போனா வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ குடிச்சு மணமேடைக்கு போனா நம்ம மாப்பிள நல்லா ஜம்முன்னு இருந்தார். மாப்பிள பேர் ரிஃபான். நம்ம மாப்பிள ரிஃபானுக்கு வாழ்த்துக்கள சொல்லிட்டு டைனிங் பக்கம் போனா செம்ம கூட்டம். எப்படியோ அடிச்சு புடிச்சு இடத்த புடிச்சு உட்காந்துட்டோம். இலை போட்டாங்க. இலைய போட்டு நீங்க மட்டன் பிரியாணி சீக்கிரம் வச்சா நல்லா இருக்கும் சொன்னாங்க. பக்கத்துல மட்டன் பிரியாணி வச்சுட்டு அந்த அண்ணன் எப்படா நமக்கு இலைக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணன் வச்சாரு பாருங்க. ஐயோயோ பயங்கரமா இருந்துச்சு மட்டன் பிரியாணியோட வாசமே. அப்படியே எனக்காக வந்து 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து போட சொன்ன போட்டாரு அண்ணன். பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா தால்ச்சா, ரைத்தா அது கூட வந்து ஒரு சிக்கன் கிரேவி வச்சாங்க பாருங்க. நல்லா காரசாரமா சூப்பர்பா இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணலாமேன்னு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பர்பான டேஸ்ட்ல சூப்பர்பா வந்து மட்டன்லாம் வந்து சாஃப்டா வந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். செம்மையா இருந்துச்சு. அது கூட அந்த சிக்கன் கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பா செம்மையா வந்துச்சு. சிக்கனும் நல்லா ஃப்ளஃபியா இருந்தது. அப்படியே ஃபைனல் டச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்தது. டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்படி இந்த கல்யாணத்தை சூப்பரா சிறப்பா முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிளாக்ஸ் ஆஃப் ஆர்கேடி. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.